ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வடிவேலு ரோஸ்ட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம டியூட் அஸ்வின் சேனல் இருந்து தான். வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இறந்து போயிட்டா போய் சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் ஃப்ளைட் போட்டு வந்துட்டார். இங்க விவேக் இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே மதுரைக்கு கிளம்பிட்டு போயிட்டார். ஏன்னா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதையில காரி துப்புற மாதிரி இருக்கு. மாமன்னுடைய வண்டவாளங்களை எல்லாத்தையும் பத்தி பேசும்போது நிறைய பேருடைய எமோஷன் நல்லாவே பார்க்க முடிஞ்சது. பொங்கி எழுந்து கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. சார் இவன் என்ன பண்ண சார்? பர்சனலா எனக்கு நிறைய டிஎம் எல்லாம் வந்தது. என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க கொட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எக்கச்சக்கமா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வடிவேலு மேல செம்ம வெறுப்புல இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு வெறுப்பு வர்றதுக்கு மெயின் காரணம் வடிவேலுடைய கேரக்டர் கேவலமான ஒரு கேரக்டரா இருந்தாலும் இப்ப ரீசெண்டா கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகுதான் இது இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. யாரா இருந்தாலும் அந்த உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. நாங்க ஒடியாரல்ல, அவரு ஒடியாரல, வடிவேலு ஒடியாண்டு ஒரு மாலை எடுத்துட்டு வந்து கேப்டன் அப்படின்ட்டு இங்க ஆபீஸ்ல வரல. எத்தனை பேருக்கு சோறு போட்ட ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசுனதுடைய விளைவுதான் வடிவேலு மேல இந்த அளவுக்கு மக்கள் கோவத்துல இருக்கிறதுக்கு காரணம். ஒரு மனுஷங்க கூட வடிவேலு நல்லவன் சொல்ற மாதிரி சேர்த்து வச்சதே கிடையாது. திரும்புற பக்கம் எல்லாம் காரி மூஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மூஞ்சி மேலே அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான சேட்டை கொடுத்து வச்சிருக்குது. பார்ட் 1ல ஒரு சில சம்பவங்கள்லாம் பார்த்தோம். பார்ட் 2லயும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. சோ அத பத்தியுமே டீடைலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் வீடியோ பார்த்துருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் பாப்போ வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? நைஸ் இன்ட்ரோ ப்ரோ. நோ சூடு, நோ சொர்ணை, நோ டிஸ்டர்பன்ஸ், அப்சல்யூட் பீஸ், லவ். வடிவேலு அவர்களை மக்கள் ரொம்பவே எதிர்க்கிறதுக்கு விஜயகாந்த பத்தி பேசின ஒரு சம்பவம் தான். ஆனா அந்த சம்பவத்துக்கும் விஜயகாந்துக்கும் எந்த விதமான சம்பவமே கிடையாது. பண்ணது எல்லாம் அஜித் ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி சூப்பர் குட் லக்ஷ்மண் சொல்லி இருந்திருக்கிறாரு. அஜித் அவர்களுடைய ராஜா படம் நடந்துகிட்டு இருக்கும் போது அஜித் அவர்களை வாடா போடான்னு சொல்றதும் மரியாதை இல்லாம கூப்பிடுறது அஜித் அவர்களுக்கு பிடிக்கல போல. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய கசப்பான அனுபவங்கள் ரெண்டு பேருக்குமே ஏற்பட்டிருக்குது. அந்த படத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் காம்பினேஷன் இப்ப வரைக்கும் வரல. இந்த சம்பவத்துல இருந்து அஜித் அவர்கள் வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுக்காம போனதுல இருந்து கிடைக்கிற கேப் எல்லாம் வடிவேலு அவர்கள் அஜித் அவர்களை கலாய்ச்சிட்டே இருப்பாரு. அதுல ஒரு சம்பவம் தான் ஒரு இன்டர்வியூல அஜித் அவர்கள் கால் மேல கால் போட்டுட்டு இன்டர்வியூ கொடுத்ததை கலாய்க்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் இருக்கும். டிவில எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா, அந்த டைம்ல கால் மேல கால் போட்டுட்டு இருக்கிறது மரியாதை இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அஜித் அவர்களை டார்கெட் பண்ணி கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாரு. சில ஆளுங்க பாத்துக்கிறாங்க, யார் எவரும் சொல்ல விரும்பல. அதாவது சார் இங்கிலீஷ் நிறைய பாடல்களை ரீக்ரியேட் பண்ற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. உயிரின் உயிரே பாட்டாக இருக்கட்டும், நாக்கமுக்க பாட்டாக இருக்கட்டும், வடிவேலு அவருடைய வெர்ஷன்லாம் அங்க டான்ஸ்லாம் ஆடுவாரு. அதே மாதிரியான ஒரு போர்ஷன் பில்லா படத்துல இருக்கிற மை நேம் இஸ் பில்லா பாட்டை ரீக்ரியேட் பண்ற பேர்ல அவரை கலாய்க்கிற மாதிரி நயன்தாராவும் இருக்கிற மாதிரியான மொமெண்ட்ல அந்த படத்துல வச்சிருப்பாங்க. ஃபைனலி இந்த ஃபுட்டேஜ் படத்துல வரல, ஆனாலும் யூடியூப்ல இருக்குது. சோ இந்த மாதிரி தல அஜித் அவர்களுடைய படத்தை ட்ரோல் பண்ணிட்டாரு. ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் ஆவாது, வேணும்னே இந்த மாதிரி மனசுல வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அஜித் அவருடைய ரசிகர்கள் தான் வடிவேல் வீட்டுடைய கண்ணாடி உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சூப்பர் குட் லக்ஷ்மண் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அது பண்ணதெல்லாம் அஜித் ரசிகர். பில்லாங்கிற படம் வந்துச்சு, மை நேம் இஸ் பில்லா, வாட்டி நயன்தாரா கூட ஆடினார். அதை போட்டோ பேப்பர்ல போட்டாங்க. அதை பார்த்தா அஜித் ரசிகருக்கு தெரிஞ்சு போட்டது. ஆனா விஜயகாந்தோடைய ரசிகர்கள் தான் அவர் வீட்டுல கண்ணாடியை உடைச்சாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை மாறி போய் எங்கெங்கயோ போய் விஜயகாந்த் அவர்களையே கீர்த்தனமா பேசுற அளவுக்கு போயிடுச்சு. இந்த சம்பவம் எல்லாம் கேட்கும் போதுதான் பிரச்சனைக்கு எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை பிடிச்சி எதுக்கு இவ்வளவு மட்டம் தட்டி பேசணும்? நம்ம கஷ்டப்பட்ட காலத்துல நம்மளுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவங்க, நம்மளுக்கு துணிமணி வாங்கி கொடுத்தவங்க, கொஞ்சம் கூட நன்றின்றது இந்த மனுஷனுக்கு கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். சோத்துல உப்பு போட்டுதான் சாப்பிடுறாரா? எதை வேணாலும் லைஃப்ல மறக்கலாம். கஷ்டப்பட்ட காலத்துல ஒருத்தன் நம்ம தூக்கி விடுறதுக்காக யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாலும் அவங்கள மறக்கவே கூடாது. அப்படி மறந்தா மனுஷனே கிடையாது. சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். மனுஷனாவே இருக்க தகுதி இல்லாத அப்படின்ற மாதிரி டைட்டிலோட வெளியே சுத்திட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப கேவலமா இருக்குது. இந்த மாதிரியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தனா கடைசி வரைக்கும் கூட ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். வடிவேலு அவர்கள் விஜயகாந்தோடைய இறப்புக்கு ஒரு இரங்கல் அஞ்சலி கூட செலுத்த வரல, ஒரு வீடியோ கூட பண்ணல அப்படின்ற மாதிரியான நிறைய கமெண்ட் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. வந்திருந்தாருன்னா வடிவேலு திரும்பி போயிருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு வெறியில இருந்தாங்க அங்க இருந்த மக்கள் எல்லாமே. அடிச்சு கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வடிவேலு அவர்கள் வருவாருன்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலா தோணுச்சு. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை வீடியோலயாச்சும் இல்ல ஒரு பிரஸ் ரிலீஸ் மாதிரியாச்சும் எதையாவது கொடுத்திருந்தா ஒரு பாவ மன்னிப்பு கேட்ட மாதிரியாவது இருந்திருக்கும். மக்களும் கொஞ்சமாச்சும் இறங்கி வந்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் வாயை திறக்காம இருந்ததுதான் இப்ப வரைக்குமே மக்களுடைய கோவத்துல உச்சத்துல இருக்குது. யாரா இருந்தாலும் அந்த உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. நாங்க ஒடியாரல்ல, அவரு ஒடியாரல, வடிவேலு ஒடியாண்டு ஒரு
மாலை எடுத்துட்டு வந்து கேப்டன் அப்படின்ட்டு இங்க ஆபீஸ்ல வரல. வடிவேலு விஜயகாந்தை எதிரியாவே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய இறப்புக்கு வரல, ஓகே. தான் கூட பண்ணவங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாருடைய டெத்துக்குமே போகாம அவாய்ட் பண்ணிட்டு வேற ஊருக்கு போற மாதிரியான கேணத்தனமான ஒரு புத்தி மனநிலை கொண்டவர் தான் வடிவேலு. விவேக் அவர்களுடைய இறப்பு இங்கதான் நடந்தது, சென்னையில இருந்து மதுரைக்கு ஃபிளைட் பிடிச்சு போயிட்டாராம். இங்க இருந்தா இங்க வந்து பாக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இதுல எவ்வளவு பெரிய சீப்பான ஒரு வேலை தெரியுமா? என்னதான் காம்படிட்டர் இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள நட்பு நல்லாவே இருந்தது. வீடியோல சும்மா காட்டி நடிச்சு ஒரு வீடியோ போட்டு பேருக்காக ஒரு வார்த்தையை சொல்லி ஊரை ஏமாத்திட்டு போறதெல்லாம் என்ன மனநிலைன்னு எனக்கு தெரியல. விவேக் அவருடைய இறப்புலயும் சரி, வடிவேல் அவருடைய நிறைய படங்கள்ல அல்வா வாசு கூடவே வருவாப்புல. அவருடைய இறப்பு மதுரையில நடந்தது. மதுரையில தான் அவருடைய வீடும் இருந்திருக்குது. வடிவேலுடைய வீடும் ஒரே தெருவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அல்வா வாசு இறந்துட்டாருன்றதுக்காக ஒரு வீட்டுக்கு போகணுன்றதுக்காக அங்க இருந்து சென்னைக்கு ஃபிளைட் பிடிச்சு வந்துட்டாராம் வடிவேலு. இது என்ன மாதிரியான மனநிலை? அல்வா வாசி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் ஃபிளைட் போட்டு வந்துட்டாரு. இங்க விவேக் இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே மதுரைக்கு கிளம்பி போயிட்டாரு. இந்த மாதிரி மனநிலை இருந்தா என்னதான் மனுஷ ஜென்மன்னு எனக்கு தெரியல. ஐயா, உங்களுக்கும் ஒரு நாள் சாவு வரும். எத்தனை பேரை நீங்க மதிக்காம ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேரும் செத்த எட்டி கூட வந்து பார்க்க மாட்டாங்க. இருக்கும் போதே ஒரு 4 நல்ல மனுஷங்களை சேர்த்து வச்சுக்கணும். காசு பணம் அது இதுன்னு ஓடிட்டே இருந்தா ஒரு மயிறு கிடைக்காது. கேப்டன் விஜயகாந்துக்கு இத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னா அவருடைய நல்ல மனசும் உதவுற குணம் தான். நான் வேணா எழுதி சொல்றேன், கண்டிப்பா இன்னும் 10-20 வருஷத்துக்கு உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நல்ல ஆரோக்கியமா தான் இருப்பீங்க. அதுக்குள்ளார அடுத்த ஜெனரேஷன் உங்களை வந்து அவுட்டேட்டடான ஒரு காமெடினா தான் பார்க்கும். நீங்க செத்து போனா எங்கேயோ ஓரமா ஒரு 4-5 பேர் வந்துட்டு போவாங்களே தவிர, நீங்க பண்ண காமெடிக்காக ஒரு 4-5 பேர் வருவாங்களே தவிர, தூரத்துல இருந்து ஊர் தாண்டி ஊர் வந்தெல்லாம் வந்து கண்ணீர் சிந்திட்டு போற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலையோட தான் நீங்க இருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உங்களை சுத்தி உருவாக்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு மனநிலை. வடிவேல் அவர்களுடைய இந்த மானங்கட்ட புத்தியில நிறைய பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சு விட்டுருக்காருன்றதையும் நல்லாவே தெரிய வந்திருக்குது. தலைவன் ஸ்டார்டிங்ல இவர் என்ட்ரி ஆக போகும்போது எத்தனை பேருக்கிட்ட ஜாலரா அடிச்சுக்கிட்டு அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் எத்தனை பேருடைய காலை பிடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தாருன்றதெல்லாம் நிறைய பேருடைய இன்டர்வியூல பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் படம் வேணும்னா ராஜ்கிரண் கூப்பிட்டு வந்து விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட ஒட்டிக்கிட்டு தலுக்கா பேசி எல்லா படத்துலயும் போய் ஜாயிண்ட் ஆகிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரு மத்தவங்கள வளர விடாம எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணிருக்காரு. போன வீடியோலயுமே காதல் சுகுமார கூப்பிட்டு வச்சு அடிச்சு அனுப்பி இருந்ததெல்லாம் வந்து சொல்லி இருந்தோம். அதுக்கப்புறமா காதல் சரவணன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்டர் இருப்பாரு. காதல் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு கேரக்டர் இருக்கலாம். அந்த கேரக்டர் மருதமலையில பொணவன் நடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்திருக்கும். ரயில்வே ட்ராக்ல போயிட்டு ரயில் மேல ஏறிட்டு போற மாதிரி அந்த கேரக்டர் காதல் சரவணன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு டைரக்டர் சுராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. எப்பயுமே வடிவேல் அவர்கள் அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேரக்டர் கொடுக்கணும். அப்பதான் அவர் சொல்றதை கேட்பாங்க. மத்தவங்க யாரும் அவருடைய பேச்சை மீறி போக மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு மனநிலையில கொண்ட மட்டமான மனநிலையோட இருக்கிறவரு. இவருடைய அனுமதி இல்லாம ஒரு கேரக்டர் உள்ள வரும்போது வேண்டா வெறுப்புன்னு நடிச்சு கொடுத்திருக்காரு. வடிவேலுடைய மேனேஜர் காதல் சரவணன் வடிவேலுக்கு ஜாலரா போட சொல்ற மாதிரியான சொல்லி ஏதோ ஏத்தி விட உங்க அண்ணன் நம்பில நான் படம் நடிக்க வரல, எனக்கு வர கேரக்டர் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த கம்பெனி சார்ல பாத்தீங்கன்னா அப்படி பேசுறே இல்லக்கா, ஏன் இப்படி பேசுற, நம்ம டார்ச்சர் பண்றாரு. அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள்ல இவர் நடிக்கும் போது வடிவேல் அவர்களும் அந்த படத்துல இருக்கும் போது இவர் இருந்தா படம் நடிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு இவருக்கு வர வாய்ப்புகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி அந்த படத்துல இருந்து தூக்க வச்சிருக்காரு. அந்த ஆள் அங்கதான் நிக்கிறாரு. நான் திட்டு இன்னும் திட்டு கிடையாது. வாயில வர அத்தனை வார்த்தை சொல்ல அங்க போய் நின்று கேட்டுட்டு தான். ஒரு மனுஷனை வளர விடாம பண்றதுக்கு என்ன மாதிரியான எச்சத்தனம் பண்ற முடியுமோ எல்லா எச்சத்தனத்தையும் வடிவேல் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் ஆகியிருக்காரு. நிறைய பேர்ட்டு செருப்படியும் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. மனசுல என்ன தோணுச்சு நினைக்கிறீங்களா? அவன் அப்படியே அருவாள் எடுத்து வெட்டணும் போலதான் தோணுச்சு. அவ்வளவு கோவம் வந்துச்சு. அப்படி அதாவது அவர் ஏற்கனவே 2-3 பேர் செருப்பு கொண்டு அடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க யூடியூப்ல வடிவேலும் தட்டி பார்த்தா வடிவேலை கழுவி ஊத்துறதுக்காக எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தவர் கூட வடிவேலை பத்தி நல்ல விதமா சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. திரும்புற பக்கம் கழுவி தான் ஊத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மலினமான ஒரு மனநிலையை கொண்டவர் தான் வடிவேலு. அது மட்டும் இல்லாம வடிவேலு ட்ரூப்ல ஒருத்தர் கார் வாங்கிட்டாரா, அது பொறுக்க முடியாம அந்த ஆளை இனிமேல் கட் பண்ணி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட இருக்கிறவங்கள வளர விடாம பண்றதுக்கு எல்லா விதமான முயற்சியுமே எடுத்துட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் போண்டாமணி மாதிரி ஆட்கள் கடைசி காலத்துல கையில காசு இல்லாம கஷ்டப்பட்டு இப்ப செத்தும் போயிருக்காங்க. எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அவங்களுடைய சம்பளத்தை கம்மி பண்ற மாதிரியான மைண்ட் செட்ல தான் வடிவேல் அவர்கள் ப்ரொடியூசர் கூட இருந்திருக்காரு. இவர் மட்டும் ஒரு நாளைக்கு 15 லட்சம் 16 லட்சம் நாள் கணக்குல சம்பளத்தை வாங்கிட்டு கூட இருக்கிறவங்கள அடிமட்ட லெவலே வச்சிருந்திருக்காரு. வளர்ந்துட்டா இந்த ஆளு ஓவர்டேக் பண்ணிட்டு யாராவது போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு இன்செக்யூரிட்டி தான் சினிமாவில் இது இருக்கிறதா. ஆனா வடிவேல் அவர்கள் ரொம்பவே அதிகமா பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி. இது கூட பரவாயில்ல. கொட்டாஞ்சின்னு ஒரு ஆக்டர் இருப்பாப்ல, பெண்ணின் மனதை தொட்டு படத்துல வந்து விவேக் கூடவே வருவாப்ல அசிஸ்டண்டா. எதுக்கு அவனெல்லாம் கூடவே வச்சு சுத்திக்கிட்டு அவனெல்லாம் வளர்த்து விட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வடிவேல் அவர்கள் விவேக்குக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வளர்த்து விடாத அப்படின்ற மாதிரி சொல்லி விவேக் அவர்கள் கிட்ட பேசினதெல்லாம் வந்து கொட்டாச்சி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. பெண்ணின் மனைவி தொட்டு ரிலீஸ் ஆனப்போ வந்து அவரே போன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, என்னடா வரவன் எல்லாம் நீ வளர்த்து விட்டுட்டு இருக்கிற,
என்ன இது பண்ணிட்டு இருக்கிற அது பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டாராமா. ஐயா ஐயோ என்னையா நீ மனுஷன், ஒருத்தவங்க 2 பேர் 4 ரூபாய் சம்பாரிச்சுட்டு போறதா அப்படி என்னையா உனக்கு? கோடி கோடியா நீ மட்டுமே சம்பாரிச்சுட்டு போய் அப்படி என்னத்தையா கிளிக்க போற? இந்த மாதிரி மத்த வாய்ப்பெல்லாம் தட்டி பறிச்சுதான் நீ இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்குன்றது வந்து நல்லாவே தெரிஞ்சிருது. இதெல்லாம் பார்க்கும்போது நீ இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருந்த ஒரு காரணத்துக்காக தான் உன் கூட யாருமே ஒர்க் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. அடுத்து கருணாசு, சந்தானம், யோகி பாபு, சூரியனே எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு மனுஷன் கூட ஒர்க் பண்றதுக்கு வேற யார் கூட ஒர்க் பண்ணிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி டெக்னீஷியன் நினைச்சிருப்பாங்க, கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் நினைச்சிருப்பாங்க. கேவலத்திலேயே ரொம்ப கேவலமா தான் இந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு. சீரியஸ்லி வடிவேலுடைய எண்ணம்லாம் மகா மட்டமான எண்ணம். கொட்டாஞ்சியே எப்ப பெண்ணின் மனதை தொட்டு படம் வரும்போது வளர்த்து விடணும் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ சந்திரமுகி பார்ட் 2ல வந்து கொட்டாஞ்சியோட பொண்ணு வந்து நடிக்க வந்திருக்குது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல கொட்டாஞ்சியை பார்த்துட்டு இவன் எங்க இருக்கிறான் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிருக்கிறாராம். சந்திரமுகியில கூட வந்து ஃபர்ஸ்ட் நாள் அவரை நான் பார்த்த உடனே நான் தான் நடிக்க போறேன்னு நினைச்சாரு போல இருக்குது அப்படின்னாரு. இல்லன்னா என் பொண்ணு நடிக்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசு ஆறி இருக்குது. யோ சத்தியமா சொல்றேன், வடிவேலு அவர்களை பத்தி நம்ம நிறைய வீடியோல பார்த்து சிரிச்சிருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான ஒரு எண்ணத்தோட அந்த மனசை சுத்திட்டு இருந்திருப்பாருன்னு பொதுமக்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவந்துகிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சோசியல் மீடியா இருந்ததுன்னா வடிவேலுன்ற ஒரு ஆள் காணாமலே போயிருந்திருப்பாரு, வச்சு கிழிச்சு தொங்க விட்டு இருப்பாங்க. வடிவேலு பண்ண சேட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், வீடியோவே பத்த மாட்டேங்குது, இருக்க போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கலெக்ஷனும் இருக்குது, அதை பொறுமையா பார்க்கலாம். வடிவேலு அவர்களுடைய இந்த மட்டமான ஒரு மனநிலையை பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணும் சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கொடுத்த கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூடஸ். வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் டு டியூடஸ்வின், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆனால் இவ்வளவு மோசமாக இருக்குன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணதை விட இதில் இன்னும் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஆஃப் ஸ்க்ரீனில் மோசமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொட்டாங்கச்சி அவரெல்லாம் என்ன எவ்வளோ பெரிய ஆக்டர் என்ன, ஆனால் அவரை கூட வளரடாமல் பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. நமக்கு அதிகமாக தெரியாதுல்ல, நம்ம என்ன ஸ்க்ரீனில் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறோட சரி, என்ஜாய் பண்ணுறதோட சரி தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கான்ட்டு இந்த வீடியோலாம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது. ஓகே, அடுத்த வீடியோ போகிறோன்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக போடுங்க. என்ன தான் பண்ணியிருக்காருன்ட்டு பார்க்கணும். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் டியூடஸ்வின். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா பாலா ஸ்டேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறதா, என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை.